வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் மோமோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக மைதா மாவில் தான் பண்ணுவாங்க மோமோஸு, ஆனால் நான் இன்னைக்கு கோதுமை மாவில் பண்ணுறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பிசைஞ்சாச்சு. இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது ஊறட்டும், ஒரு 1/2 hour இல்லை 1 hour ஊறட்டும். இப்போ அந்த கேப்பில் நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ மீல் மேக்கர் 1/2 கப் எடுத்து அதில் சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா அது நல்லா மாதிரி உப்பி வரும். அதெல்லாம் பிழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கேரட்டை நல்லா பொடியாக துருவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் முட்டைகோசு எடுத்துக்கோங்க. குடமிளகா ஒரு பாதி குடமிளகா எடுத்துருக்கேன். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மஞ்சத்தூளும் எடுத்து வச்சுருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் மீல் மேக்கரை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதை ஒரு கிணத்துல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த பச்சை வாசனை போன உடனே மற்ற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கோஸு, கேரட்டு, குடமிளகா இது 3த்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிறதுலையே காய் வெந்துடும். ஏன்னா நம்ம அதெல்லாம் துருவி சேர்த்துருக்கோம், அதனால சீக்கிரமாக வெந்துடும். இல்லைன்னா மூடி போட்டு ஒரு நிமிஷம் போல் வேக வச்சுட்டு பிளெண்ட் பண்ண அந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அதோடு நல்லா காயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு குடமிளகா பத்தாது காரம், அதனால் மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறதுக்கு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணுங்கள். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாத்தூள் வாசனை நல்லா போயிருக்கும். அதனால் நல்லா திறந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஆற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவை ரெடி பண்ணிடலாம். இப்போது மோமோஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ மோமோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன சின்ன சைஸாக பண்ண போகிறேன். உங்களுக்கு 2 விதமாக எந்த விதமாக பிடிக்குமோ அந்த விதமாக செஞ்சுக்கோங்க. நான் எனக்கு குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பால் சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. எப்பவும் சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான். திரட்டிட்டு இந்த மாதிரி குக்கி கட் இருந்ததுன்னா இந்த ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது டப்பா மூடி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்துக்கோங்க. மைதா மாவை விட கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தியானது தான். அதனால் குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம். அதுவும் வெஜிடபிள் நிறைய சேர்க்குறோம். நம்ம அதை கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது. இப்போ ஒவ்வொரு மாவுலேயும் ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் உள்ளே வச்சுட்டு அதை ப்ளீட்ஸ் பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. சுற்றி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரு முறுக்கு முறுக்கிட்டு வச்சுட்டிங்கன்னா மோமோஸ் ரெடி. ஷேப் செய்கிறது ரொம்ப ஈஸி. இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். மாவை ஓரங்களில் அப்படியே மடிச்சுக்கிட்டே வரணும். மடிச்சுட்டு கடைசியில் ஒரு முறுக்கு முறுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இன்னொரு மெத்தட் பாருங்கள். மோமோஸு நம்ம கொழுக்கட்டை பண்ணுற மாதிரி ஃபோல்டிங் 2ஆக பண்ணிவிட்டு இந்த பேக்கில் இந்த மாதிரி மடக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஷேப் கிடச்சிடும். இப்போ நம்ம ரெடி பண்ணதெல்லாம் ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். எடுத்த மோமோஸ் ரெடி ஆகிடும். இப்போ நான் அது பெரிய சைஸும் பண்ணி காட்டுறேன். இப்போ பூரி சைஸ்க்கு மாவு எடுத்துகிட்டு அதில் ஸ்டஃபிங் இப்போ 2 டீஸ்பூன் வைக்கிறேன். இப்போ ஏற்கனவே பண்ண மாதிரி இந்த மாதிரி ப்ளீட் பிடிச்சிட்டு நல்லா முறுக்கிட்டு இதையும் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் மோமோஸு. இந்த மோமோஸ்க்கு சைட் டிஷ்ஷாக மோமோஸ் சட்னி ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.